Very good evening to all of you students. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு கேட்டிங்கனா amines. எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த டாபிக். So, halo electrochemistry, coordination compounds, D and F blocks, haloalkanes, haloarenes, alcohol, phenol, ether, aldehyde, ketone, carboxylic acid. மொத்தம் 6 சாப்டர்ஸ்க்கு ஒன் ஷாட் வீடியோஸ் இருக்கு. இதுல D and F block வந்து ரெண்டு பார்ட்டா நடத்திருக்கோம். இட்ஸ் நாட் அன் ஒன் ஷாட் வீடியோ. அதே மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு டீடைல்டு வீடியோ வாஸ் போஸ்டட் லாங் பேக். ஸோ 4 பார்ட்ஸில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு வீடியோஸ் இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு நான் ஒரு ஒன் ஷாட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ தியோரி கண்டென்ட்டுக்கு டீடைல்டு வீடியோ இஸ் தேர் இந்த வீடியோஸில் நீங்கள் போய் ரெக்கார்டட் வீடியோஸ் செஷன்ஸ் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இது இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இது இல்லாமல் ஒன் ஷாட் வீடியோஸ் அதை பார்த்துட்டு ஒன் ஷாட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எங்கேயுமே டவுட்ஸ் வராது. ரொம்ப பேசிக்லேருந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட பேசிக்லேருந்து டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ, எதெல்லாம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிக்கு தேவையோ, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்ன பேசிக்ஸ் தேவைங்கிறது முதற்கொண்டு அந்த வீடியோஸில் நான் நடத்தியிருக்கேன். புரியுதா? ரிடாக்ஸ் எப்படி, ஹவு டு பேலன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ங்கிறது வரைக்கும் அங்கே இருக்குது. ஸோ ட்ரை ரெஃபரிங் தோஸ் வீடியோஸ் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் போர்ட் எக்ஸாமினேஷன்ஸ். இஸ் தட் கிளியர்? Fine. So now let's get into this amines. So ma'am, இந்த வீடியோஸ் ஒன் ஷாட் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் போனால் ஃபட்டாஃபட் பண்ணிடலாமா மேம்? நோ. ஒன் ஷாட் வீடியோங்கிறது உங்களுக்கு ஒரு ஹெல்ப், ஒரு கைடு. இதை பார்த்துட்டிங்கன்னா மேஜர் கான்செப்ட்ஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம மண்டையில் ஏறிடும். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கோ வித் த ரிமைனிங் செட் ஆஃப் வீடியோஸ். புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? லைக் இது இல்லாமல் நீங்கள் ரிமைனிங் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டே வரணும். புரியுதா? அப்போ எல்லாமே சால்வ் பண்ணணும் ஒன் ஷாட். ஏன்னா நீங்கள் இந்த அமீன்ஸ் சாப்டர்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் எப்படியும் 4 கிளாஸஸ் 5 கிளாஸஸ் பொறுமையாக நடத்தியிருப்பாங்க. நம்ம இதை மொத்தத்தையும் ஒரே ஷாட்டில் அது ஒரு 1 ஹவர்க்குள்ளே பார்க்குறோம் அப்படின்னா மேஜர் கான்செப்ட் ப்ரஷ்ஷப் பூரா உங்களுக்கு இருக்கும். புரியுதா? பட் டீட்டெயில்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஷின்ஸ் இதுக்கப்புறம் நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களால் ஓனாக உங்களால் அந்த கொஷினுக்கு அட்டம் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத நீ செக் பண்ணணும். அது பண்ண முடியலன்னா யூ ஹேவ் டு ஸ்டடி த சாப்டர் அகெயின். ஒன் ஷாட் வீடியோ போகிறேன், ஓகே படிச்சுட்டேன், எக்ஸாம் போகிறேன், தட் ஒன்ட் ஒர்க் அவுட். யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் கொஸ்டின்ஸ். ஸோ எந்த டீச்சர் நான் டீச் பண்ணலாம், ஸ்கூலில் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே யூ கேன் சி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ். பட் யூ ஷுட் சி இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தட் கொஸ்டின் ஆன் யோர் ஓன். எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் எந்த வீடியோ மொபைல்லாம் அப்படியே நவுத்தி வச்சுட்டு ஒரு கொஷின் எடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். அது வரணும்னா உனக்கு தேவையான நாலேஜ் உள்ளே போயிருந்தால் மட்டும்தான் வரும். அதுக்கு இந்த ஒன் ஷாட் வீடியோ வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இட் இஸ் அ கைட் ஆர் இட்ஸ் அ சப்போர்ட் ஃபார் யூ டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் யோர் NCERT எக்ஸாமினேஷன், நாட் த ஹோல் டிபெண்டன்ஸ். கிளியர்? ஃபைன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ அமீன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட காமன் நேம்ஸ் அண்ட் IUPAC நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? ethyl amine. Sorry guys, 1 minute. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ethyl aminங்கிறது என்னது? காமன் நேம். ஸோ பட் இது எப்படி எதுவும் ஜென்ரலாக CH3னா ஈத்தேன். அப்போது சஃபிக்ஸ் அமீனுக்கு என்ன? அமீன் தான் சஃபிக்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம்? இத்தனமைன். ஏன் மேம் ஈயை காணும்? பிகாஸ் சஃபிக்ஸும் வவல்ல ஆரம்பிச்சதுன்னா கடைசியாக இருக்க ஈயை தூக்கிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஈத்தேன்னு ஜென்ரலாக நம்ம எழுதுவோம் 2 கார்பன் இருந்தால். பட் நம்மளுக்கு இங்கே அமீனோட வவல், அமீனோட சஃபிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல். அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்க வவலை தூக்கிடணும். புரியுதா? ஸோ இத்தனமீன். இது என்னது? ப்ரொப்பைல் அமீன். இங்கே என்ன எழுதுவோம்? ப்ரொப்பன் 1 அமீன் எழுதினாலும் சரி, ப்ரொப்பன் அமீன் எழுதினாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். இது வந்து என்ன அமீன்? பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா? பிரைமரி அமீன் தான். செகண்டரி கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிறனால இது செகண்டரி அமீன் கிடையாது, இது பிரைமரி அமீன் தான். அமீனில் மட்டும் பிரைமரி அமீன் செகண்டரி அமீன்கிறது நீ எதை வச்சு டிசைட் பண்ணுவ அப்படின்னா, உனக்கு நைட்ரஜன் இருக்கா, இந்த நைட்ரஜன் கூட இத்தனை அல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதை வச்சு டிசைட் பண்ணுவேன். இங்கே இந்த நைட்ரஜன் கூட ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இது பிரைமரி அமீன். பட் இப்போ இந்த நைட்ரஜன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இது செகண்டரி அமீன். இந்த நைட்ரஜன் கூட 3 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, அப்போ இது டெர்ஷரி அமீன். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். ஸோ இப்போ இதுவும் டெர்ஷரி அமீன் தான் அதே மாதிரி பார்த்தோம்னா. கிளியர்? ஹோப் ஐ ஹவ் மேட் திங்ஸ் கிளியர் ஹியர்? ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் இங்கே என்ன பார்க்க போகிறோம்? CH3 CH single bond NH2 CH3. ஸோ இது என்ன அமீன்? we call it as isopropyl amine. என்ன அமீன் இது? isopropyl amine. காமன் நேம்ஸ். ஏன் மேம் ஐசோப்ரோபைல்னு சொல்கிறோம்? CH3 CH CH3ங்கிறது என்ன குரூப் நம்மளுக்கு? ஐசோப்ரோபைல் குரூப். ஸோ we call it as isopropyl amine. புரிஞ்சுதா? அடுத்து இதை எப்படியும் சொல்லலாம், யூ கேன் ஆல்சோ கால் இட் as ப்ராப்பர் IUPAC நேம் இல்லை, நம்பரிங் பண்ணணும். ஸோ ப்ரோப்பன் 2 அமீன். ஓகே. நெக்ஸ்ட் செகண்டரி அமீன் எப்படி நேம் பண்ணுறது? செகண்டரி அமீன் நேம் பண்ணும்போது
இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ethyl methyl amine. Is that clear to all of you? இதை நேம் பண்ணும்போது trimethyl amine. இதை நேம் பண்ணும்போது இது வந்து என்னது ethyl, இதுவும் ethyl, இன்னொரு சைடு என்ன இருக்கு butyl. அப்ப diethyl butyl amine அப்படியும் சொல்லலாம். புரியுதா? ஓகே, இதெல்லாம் காமன் நேம். IUPAC நேம் எப்படி சொல்வீங்க நீங்க? நல்லா நான் கவனிச்சுக்கோங்க. ஜென்ரலா ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். ரெண்டு சைடுல எங்க நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். இங்க தான் நம்பர் ஆஃப் கார்பன் எனக்கு அதிகமா இருக்கு. புரிஞ்சுதா? அப்போ மொத்தம் இங்க எத்தனை கார்பன் இருக்கு? எனக்கு 2 கார்பன் இருக்கு. டோட்டலி யூ ஹவ் காட் 2 கார்பன்ஸ் ஹியர். அப்போ இதுதான் லாங்கஸ்ட் செயின். அப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட் என்னது? ஈத். எல்லாமே சிங்கிள் பாண்ட் பிரின்சிபல் செயின்ல. அப்போ சிங்கிள் பாண்ட்னா ஈத்தன். ஓகே, ஸோ எப்பவும் போல எப்படி எழுதலாம்? ஈத்தன் அமீன் எழுதிடலாம். ஆனால் அமீன்ல நைட்ரோஜனோட இன்னொரு சைடு ஒரு மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ ஜென்ரலா 1 மித்தைல் 2 மித்தைல்னு போடுற இடத்துல நான் இங்க என்ன போடணும்? ஐ ஹாவ் டு ரைட் இட் as n மித்தைல். இப்போ அதே மாதிரி இங்க வாங்களேன். இப்போ ஒரு ஏதோ ஒன்று தான் பிரின்சிபல் கார்பன், மூணுமே சேம், பட் ஏதாவது ஒன்று தான் பிரின்சிபல் கார்பன் செயினா எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஒரு கார்பன் தான் இருக்கு அப்படின்னா என்ன எழுதுவீங்க? மீத்தனமீன் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாமா? ஓகே, அதுல என்னோட என்ன இருக்கு? 2 மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ எப்படி எழுதணும்? இப்போ ஒரு கார்பனோட 2 மித்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது சப்போஸ் செகண்ட் கார்பன்னா 2,2 டைமித்தைல் எழுதுவோமா? அதே மாதிரி இங்க என்ன எழுதணும்? n,n டைமித்தைல் மீத்தனமீன் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இப்போ இந்த காம்பவுண்ட் வந்தீங்க அப்படின்னா ரூட் வேர்ட் 2 சைடு 3 சைடுமே அல்கைல் குரூப் இருக்கு. அதுல லாங்கஸ்ட் செயின் எது? இதுதான் 4 கார்பன். அப்போ ரூட் வேர்ட் என்ன வரும்? வாட் வில் யூ ரைட்? யூ வில் ரைட் இட் as பியூட்டனமீன். என்ன எதுவும்? பியூட்டனமீன். அதுல இந்த நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கிறது என்னது? there are 2 ethyl groups attached. என்ன அட்டாச் ஆயிருக்கு? 2 ethyl group. ஸோ இது எப்படி எழுதலாம்? n,n diethyl butanamine. அவ்வளவுதான். Is that clear to all of you? Like that there is also some other list of compounds. இதுல இது வந்து என்னது உங்களுக்கு? அனிலீன். Is that clear to all of you? பென்சினமீன்னு சொல்லலாம், அனிலீன்னு சொல்லலாம். IUPAC nomenclatureல இது அனிலீன்னு சொல்லலாம், எந்த தப்பும் கிடையாது. கிளியர்? அதே மாதிரி இது என்னன்னு சொல்லுவீங்க? யூ கால் இட் as 1 மித்தைல் அனிலீன். அனிலீன் தான் மேஜர் குரூப். எனக்கு இங்க ஃபீனால்ல பிரான்ச்சஸ் நைட்ரோவோ மித்தைலோ அட்டாச் ஆச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? அது மாதிரி இங்கே அனிலின்ல மித்தைல் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கே எப்படி வரும்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ 2 மித்தைல் அனிலீன் ஆர் 2 மித்தைல் பென்சினமீன். பட் காமனாக நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அனிலின் தான் யூஸ் பண்ணுறோம். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். ஸோ இப்போ இது பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா? ஆப்வியஸ்லி இது பிரைமரி அமீன் தான், பட் டை அமீன் 2 சைடு அட்டாச் ஆயிருக்கு. அப்போது மொத்தம் 6 கார்பன் இருக்குது. CH2 CH2 நம்மளுக்கு எப்படி இருக்குது? டோட்டலி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 கார்பன் இருக்குது. இந்த எண்டில் ஒரு NH2 அட்டாச் ஆயிருக்கு, இந்த எண்டில் ஒரு NH2 அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஹெக்ஸேன் தானே. அதில் ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு அமீன், செகண்ட் கார்பனில் ஒரு அமீன். அப்போ 1,6 டைஅமீன். 1,6 டைஅமீன். கிளியர்? ஓகே. அதே மாதிரி இப்போ இதை நம்பர் பண்ணும்போது நம்ம எப்படி நம்பர் பண்ணுறது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டபுள் பாண்டும் இருக்குது, அமீனும் இருக்குது. 2 பேரில் யாருக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி? அமீனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. அல்கீன் அல்கைன்லாம் கடைசி ப்ரையாரிட்டியில் வருவாங்க. அதை விட லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் யார் வருவாங்க? அல்கைல் குரூப்ஸ். அதாவது இந்த மித்தைல், இத்தைல், குளோரோ, நைட்ரோ, இதெல்லாம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷன். இருக்கிறதுலே லீஸ்ட் அவங்க தான். புரிஞ்சுதா? ஓகே. அதே மாதிரி இப்போது நம்பரிங் பண்ணும்போது 1 2 3. புரிஞ்சுதா? அப்போ இதை எப்படி நேம் பண்ணலாம்? ப்ரோப் 2ஈன் 1 அமீன். ப்ரோப் 2ஈன் 1 அமீன். Is that clear to all of you? Is that clear? Fine. So இதோட நம்மளுக்கு amine part is done. Next what are we going to see is which type of amine is this? இப்போ நான் நடத்தின வச்சு சொல்லுங்க, இது என்ன type of amine? Primary amina, secondary amina, tertiary amina? You people are going to tell me now. Yes. Which type of amine is this? Very good guys. இது என்ன amine நம்மளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா secondary amine. Option D is the right answer. Option D. Okay. Let's get on to the next part. Preparation of amines. Amines எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறது? How do we prepare our amines மேம்? Let's see one by one. First, nitro compounds. Nitro compounds reduce பண்ணால் நம்மளுக்கு amine கிடைக்கும். So C6H5NO2 reduction undergo பண்ணுச்சுன்னா எனக்கு amine கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ரெடி. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் பார்த்துருக்கோம். நம்ம Sn plus HCl or you can also take any metal plus
ஆசிட். இதை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நைட்ரோ காம்பவுண்ட் என்னவா மாறும்? NH2 மாறும். அதே மாதிரி NO2 கூட H2 ஹைட்ரஜன் palladium in the presence of ethanol போட்டோம்னா இது என்னவா மாறும்? It gets converted as NH2. Is that clear to all of you? Done? Okay. So nitro compounds are reduced to amine by passing hydrogen gas in the presence of finely divided nickel, palladium or platinum. This is first case. And also by reduction with metals in acidic medium. Metals in acidic medium are also good reducing agents. Okay? Fine. So next is breaking of CX bond. இப்போ இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்த அமோனலிசிஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் இங்கே புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? யூ ஹவ் டேக்கன் அன் அமோனியா, கரெக்டா? இப்போ இந்த அமோனியாவை ஒரு அல்கைல் ஹாலைடோட ட்ரீட் பண்ணுறேன். எதோட ட்ரீட் பண்ணுற? அல்கைல் ஹாலைட். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். பிகாஸ் திஸ் ஃபெலோ ஹேஸ் அ லோன் பேர், ஸோ இட் கேன் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஏன்? இது ஹாலஜன், இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இந்த அமீனில் இருக்க லோன் பேர் போய் இதை அட்டாக் பண்ணும்போது, நைட்ரஜனோட போய் அமோனியாவில் இருக்கவங்க போய் அட்டாக் பண்ணும்போது X- வந்து வெளியில் போகும். அப்படி வெளியில் போச்சுன்னா எனக்கு என்ன இருக்குங்கன்னா ஆர் நைட்ரஜன் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த அமோனியா ஆல்ரெடி ஆக்டெட் அட்டைன் ஆகி இருக்கு, கரெக்டாமா? அப்போ அது கூட என்னோட NH3 வந்து பாண்ட் ஆகும்போது நைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இப்போ இங்கேருந்து வெளியில் போன ஹாலோஜன் என்னவா போச்சு? எலக்ட்ரானை வாங்கிட்டு X- போச்சு. அது வந்து இப்போ இந்த பாசிட்டிவ் அயனோட அட்டாச் ஆச்சுன்னா யூ கெட் அ சப்ஸ்டியூட்டட் அமோனியம் சால்ட். திஸ் இஸ் வாட் யூ கெட். கிளியர்? ஓகே. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் அ குவாட்டர்னரி அமோனியம் சால்ட். குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்னா என்னன்னா 3 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ்டு பை இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் R4N + X-, 3 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ்டு பை an alkyl group. அது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி அமீன் எடுத்து, அமோனியாக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? பிரைமரி அமீன் எடுத்திருக்கோம். சரியா? ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RNH2 இருக்குங்களா? இதை வந்து if I am going to treat it with an alkyl halide called RX. RXங்கிற alkyl halide நான் ட்ரீட் பண்ணுறேன். ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? This will go and attack here. This fellow will leave away. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும் நம்மளுக்கு? R, கரெக்ட்? RNH2. இங்கே என்ன இருக்கும்? again R இருக்கும், கரெக்ட்? இதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன வந்துடும்? X- வந்துடும், கரெக்டா இல்லையா? ஸோ டு neglect the positive charge for nitrogen, hydrogen will give it electrons and it will leave away. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும்? அப்போ H+ எலக்ட்ரானை கொடுத்துட்டு போகும்போது இது என்ன ஃபார்ம் பண்ணிடும்? இது ரெண்டு சேர்ந்து HX ஃபார்ம் பண்ணிக்கும். என்ன ஃபார்ம் பண்ணிடும்? HX. இது இல்லாமல் எனக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் R2NH + HX இருக்கும். அதுதான் இங்கே. திரும்ப when this secondary amine is treated with another alkyl halide, you get a tertiary amine. Again when this is treated with another alkyl halide, you get a quaternary ammonium salt. இது என்ன பண்ணணும்னா நான் நடத்தும் போது புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் எழுதி பார்க்கும்போது தப்பு பண்ணுவீங்க. அதனால இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு try writing down this equation so you will get a better idea. புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சது. நைட்ரைல்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் அமீன்ஸ். ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல், ஆர் யூ கேன் ஆல்சோ யூஸ் வாட்? sodium mercury amalgam, sodium amalgam in the presence of alcohol. Is that clear? You can also use what? Lithium aluminum hydride or hydrogenation or catalytic hydrogenation. Both produce what? Primary amines. Is that clear? ஓகே. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு CH3 Cl இருந்து எனக்கு CH3 CH2 NH2 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? இதுக்கும் ஒரு கார்பன் அதிகமாக இருக்குது. கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீ ஃபஸ்ட்டு அப்போ அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா சைனைட் காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணினா CH3 இப்போ இந்த CLஐ if you treat it with KCN, அப்போ என்ன கிடைக்கும்? CH3CN கிடைக்கும். When this fellow is reduced, you get what? CH3 CH2 NH2. இதில் இன்னொரு ட்விஸ்ட் கூட இருக்குது. இதிலேருந்து நான் வந்து இப்போ இதை ஹைட்ரலைஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். ஆசிட் ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனாயிக் ஆசிட். 2 different ways. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கார்பன்லேருந்து தான் ஆரம்பித்தேன், பட் ஐ வாஸ் ஏபிள் டு எண்ட் இட் அப் வித் 2 கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த சைனைடுங்கிறது ஜென்ரலாக இந்த அசென்ட் ஒரு கார்பன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம சைனைட்லேருந்து கன்வெர்ட்டிங் இட் டு டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம்.
ஆல்டிஹைட் கன்வெர்ட் பண்ணுறது, ஆசிட் கன்வெர்ட் பண்ணுறது, ஆல்சோ அமீன் கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் உங்களோட ஆர்கானிக் 12th பார்த்துருப்பீங்க. ஸோ அது இப்போ இது ஒரு காமன் ரியாக்ஷன். இதிலிருந்து how to step it up to different reactions, you clearly know what to do. Clear? Okay, let's get on to the next part. Reduction of nitriles. So this is what was given there. Next, reduction of amides. So amide reduce பண்ணும்போது இங்கே வந்து ஒரு கார்பன் அதிகமாகலாம் கிடைக்காது, சேம் கார்பன் தான். ஸோ RC double bond NH2. இதை வந்து நீங்கள் if you are treating with lithium aluminum hydride in the presence of water, you get RCH2 NH2 you will get. Is that clear to all of you? Okay, next. Gabriel thalamide synthesis. So in the Gabriel thalamide synthesis, one minute guys, just a minute, okay? Okay, fine. So idhula oru part mottum missing. The oru part missing. See, this is your Gabriel thalamide synthesis. So if you look at this Gabriel thalamide synthesis, this is your thalamide. Okay? This is treated with KOH in the presence of alkyl halide, aqueous NaOH and H3O+, resulting in the formation of your phthalic acid and a primary amine or an amine here first of all. Clear? Please note down this reaction. Yes, hope you all have noted this down. Now let's look at the reaction step by step. ஏன்னா நிறைய reactants and reagents கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, இதுதான் என்னோட தாலமைடோட ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், சரியா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆக போகிறது யார்? உங்களோட KOH is going to react here. Yes, so which is going to react? Your KOH. அப்போ KOH தான் K plus OH minus இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா, hydrogen will give its electron as and it will leave out as H plus ion. Clear? And your OH minus will react. So water molecule is left off. அப்போ இங்கே என்ன ஃபார்ம் பண்ணும்? உங்களோட thalamide with C double bonded O, N minus K plus will be formed. Okay? இப்போ next stepல என்ன கொடுத்துருக்காங்க? RH. இப்போ RH என்ன பண்ணும்? நியூக்ளியோஃபைலிக் ரியாக்ஷன். இது போய் இதை அட்டாக் பண்ணும், இது வெளியில் போகும். அப்போ இந்த K ப்ளஸும் X மைனஸும் KXாக வெளியில் போயிடும். அப்போ ரிமைனிங் எனக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? வாட் வில் பி ஃபார்ம்ட் ஹியர்? ஸோ இப்போ இதுதான் என்னோட பென்சீன் ரிங். C double bonded O, N R பாண்ட் ஆயிடுச்சு. இஸ் தட் கிளியர்? ஸோ இது வரைக்கும் பாண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்கு? aqueous NaOH. Now there is a bond cleavage that's going to happen. Bond cleavage நடக்கும்போது NaOHல இருந்து எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, you will get C double bonded O, O minus Na plus. ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது OH ஃபார்ம் பண்ணிக்கும், பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே O minus Na plus தான் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஸோ இங்கே என்ன இருக்கும்? O minus Na plus RNH2. Then that on further hydrolysis இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துரும்? OH வந்துரும். அதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப் H3O+. O minus Na plusல ரியாக்ட் ஆகும்போது Na plus வெளில போயிட்டு H plus அந்த இடத்துல அட்டாச் ஆகிக்கும். ஸோ phthalic acid RNH2 will be formed. Is that clear to all of you? So this is the overall entire set of reaction. அப்போ உனக்கு அந்த ஃப்ளோவில் அப்படியே ஞாபகம் வரும். ரெண்டு பேஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். அல்கைல் ஹைலைட் இதுக்கு, ஆசிட் ஹைட்ரோலிசிஸ்னால H3O+ ஓட பர்பஸ் என்னங்கிறதுலாம். அப்போ இங்கே ஓவராலாக வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்குல்ல, இங்கே என்ன அல்கைல் ஹைலைட் யூஸ் பண்ணுறியோ கரெக்டாக, இந்த அல்கைல் ஹைலைட் என்னவோ அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன வருது எனக்கு? NH2. அப்போ CH3Xனா CH3NH2 கிடைக்கும். CH3CH2X யூஸ் பண்ணிட்டேன்னா CH3CH2NH2 எனக்கு கிடைக்கும். Is that clear? So used for preparation of particularly what? Primary aliphatic amines, not aromatic amines or secondary amines or tertiary amines. Clear? Okay. Next, good method. So next, preparation of primary amines by treating and இப்போ இதில் என்ன? Huffman bromamide degradation reaction. இது வந்து இந்த ரியாக்ஷன் கேட்டாங்கனாலே ப்ரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரோமின் இருக்குன்னா அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பாக ப்ரோமின் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கு? அமைடு இருக்கு. என்ன இருக்கு? அமைடு. சரிங்களா? ஸோ ஹஃப்மேன், அப்போ அதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம்? நம்ம பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NaOH. அப்போ இவங்க 3 பேர் தான் இங்கே ரியாக்டன்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். டீக்ரடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு ஒரு கார்பன் கம்மியாக கிடைக்கும். இப்போ இங்கே
CH3 C double bonded O NH2 எடுத்து if you are treating it with Br2 plus NaOH அப்ப one another important most important thing balancing the equation is very very essential. If you are not writing balanced equation naming reaction கேக்குறாங்க balanced equation எழுதுனனா definitely you will lose your marks. ஸோ அதனால ரொம்ப முக்கியம் என்னது எனக்கு ரியாக்ஷன்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ இது பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. RNH2 ஃபார்ம் ஆகிடுது, சோடியமும் புரோமனும் கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது NaBr. அதேமாதிரி இங்கே இருந்து CO காலி ஆகுது வெளியில், ஏன்னா இங்கே RCO NH2லேருந்து RNH2 தானே கிடைக்குது. அப்போ CO இஸ் லீவிங் அவுட் ஆஸ் யோர் கார்பன் டை அப்போ COவும் என்னோட NaO இதெல்லாம் ரியாக்ட் ஆகி Na2CO3 இங்கே ஃபார்ம் பண்ணும். ஸோ RNH2 Na2CO3 NaBr ஃபைனலாக வாட்டர். அப்போ இதுக்கப்புறம் எனக்கு சோடியம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் புரோமின் எவ்வளோ இருக்கீங்க 2 இருக்குது. அப்போ யூ வில் புட் 2 NaBr. அப்போ சோடியம் இங்கே மொத்தமாக எவ்வளோ வருது 4. அப்போ யூ வில் புட் 4 NaOH. கரெக்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ரிமைனிங் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா வாட்டர் மாலிகுல் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் டூ டேக் சம் டைம் டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன். கிளியர்? ஓகே. ஸோ next what so இது என்னது preparation of primary amines by treating an amide with bromine in an aqueous or ethanolic solution of sodium hydroxide. In NaOH aqueous ஆவும் இருக்கலாம் அல்லது ethanolic ஆவும் இருக்கலாம். Migration of an alkyne or aryl group takes place from carbonyl carbon of the amide to the nitrogen atom. இதோட migration is happening அப்படின்னு சொல்றோம். புரியுதா? So the amine so formed contains one carbon less than that present in the amide. எத்தனமைடு யூஸ் பண்ணினா மெத்தனமீன் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓகே. How will you convert the following? இதான் question. So first question என்ன? How will you convert nitrobenzene into aniline? இது nitrobenzene. இது என்னவா மாத்தணும்? You wanted to convert this to aniline. என்ன reaction இது? Reducing agent. So you can use Fe in the presence of HCl or SN in the presence of HCl or H2 palladium. எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். Ethanoic acid to methanamine. Ethanoic acid na enna? CH3COOH. இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? CH3NH2 ஆ கன்வெர்ட் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு கார்பன் கம்மியா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எங்க பார்த்திருக்கோம்? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Where did we see students? Yes, very good. Huffman bromamide degradationல நம்ம அதை பார்த்திருக்கோம். கரெக்டா? Huffman bromamide dehydrationல இப்போ மெத்தனமீன் எனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன எடுத்துக்கணும்? இத்தனமைடு எடுத்துக்கணும். இத்தனமைடு எடுத்து I wanted you to treat it with KOH and then RX and then aqueous NaOH at the end H3O+. இதோடலாம் ட்ரீட் பண்ணா எனக்கு CH3NH2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சாரி, ஹஃப்மன் bromamide தான் இது. 1 minute. Sorry guys. I'm really sorry. Br2 NaOH அதுதானே ஹஃப்மன் bromamide. Brom amide எடுத்தியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கணும்? You have to take your bromine and then you have to take your NaOH. Aqueous or ethanolic, both are right. So இதோட ட்ரீட் பண்ணும்போது you will get this as the product. கரெக்டா? CH3NH2 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன, இதுல இருந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்றது? How do you convert this to this? எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? How will you do that? So what do you have to do? You have to treat it with ammonia. Base. Acid plus base gives you what? Amide. Acid plus salt குடிக்கும். இப்போ இந்த இடத்துல CH3COOH NH3 இது ரெண்டு ரியாக்ட் ஆனா ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? அமைடு கிடைக்கும். Is that clear to all of you? Fine. Next question என்ன? Aniline to N-phenyl ethanamide. என்ன எடுத்திருக்காங்க? We have taken aniline. அனிலினை எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? N-phenyl ethanamide அப்படின்னாலே இது செகண்டரி அமீன். அப்போ இத்தனமைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? CH3 C double bonded O NH2 தான் இத்தனமைடு. அதுல ஒரு நைட்ரஜனோட யார் அட்டாச் ஆயிருக்காங்க? ஃபினைல். அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இங்க என்ன அட்டாச் பண்ணணும்? ஃபினைல் அட்டாச் பண்ணணும். கரெக்ட்? இப்படி இருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷனை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க கண்ணா. என்ன நடந்திருக்கு? இங்க ஃபினைல் இருக்கு, இதே பென்சீன் இருக்கு. NH2ல NH2க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? NH இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக யார் அட்டாச் ஆயிருக்காங்க? CH3CO அட்டாச் ஆயிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு கார்பனைல் காம்பவுண்டோடையோ இல்லை ஆசிடோடையோ தான் இது ரியாக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் யாரு அப்படின்னா, யூ கேன் டேக் யோர் ஆசிட் அண்ட் ஹைட்ரைடு. யார் எடுத்துக்கலாம்? ஆசிட் அண்ட் ஹைட்ரைடு.
அப்போ ஆசிட் ஆன்ஹைட்ரைடோட நீ இதை ட்ரீட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி திஸ் ஹேஸ் அ பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனுக்கு கரெக்டாக. அப்போ இந்த நைட்ரஜன் வித் லோன் பேர் வில் அட்டாக் ஹியர். அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகிடும், இந்த ஆக்சிஜன் வில் டேக் அப் தி எலக்ட்ரான் அண்ட் இட் வில் கம் அவுட். இந்த பாண்ட் அப்படியே மொத்தமாக பிரேக் ஆகிடும். புரியுதா? அப்போ என்ன ஃபார்ம் பண்ணிக்கும் நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சி ஹியர் N. இங்கே என்ன இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. லோன் பேர் தான் இப்போ யாரோட பாண்ட் ஆகுது, C டபுள் பாண்டோட O CH3 ஓட பாண்ட் ஆச்சு. இப்போ நைட்ரஜனுக்கு 4 பாண்ட் இருந்தால் என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். கரெக்ட். அடுத்து என்ன நடக்கும், இப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியில் போயிடும் H+. ஆல்ரெடி இங்கே ஒரு CH3COO- வெளியில் போச்சு, இங்கே ஒரு H+ வெளியில் போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவோம் at the end of the reaction, NH C டபுள் பாண்டட் O CH3 என்னோட ப்ராடக்ட் கிடச்சிருச்சு. ப்ளஸ் வேற என்ன ஃபார்ம் ஆகும், CH3COOH will be formed. Is that clear? Very important reaction. Reaction of amine with acid anhydride. எப்படி ரியாக்ட் ஆகிறாங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் give reasons. Electrophilic substitution in aromatic amines takes place readily than benzene. So இப்போ electrophilic substitution aromatic aminesனா இவங்க தான் கரெக்டா, NH2. ஓகே, aniline is an aromatic amine. இது என்னது, benzene. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், NH2 தான் டிஃபரன்ஸ். ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து ஆட் ஆகுறது இங்கே ரொம்ப எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவர்ஸ், ஸோ தே வில் பி ஜென்ரலி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். அப்போ இவன் வந்து ஆட் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகுது, ஏன்னு கேட்குறாங்க. ரீசன் என்ன, இங்கே டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும் அமீன். அப்போ இந்த அமீன்னால தான் ஏதோ நடக்குது. அமீன் என்ன குரூப்பு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ இதை என்ன பண்ணும், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸில் நெகட்டிவ் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ எலக்ட்ரோஃபைல் வில் ஹாவ் மோர் டெண்டன்சி டு கெட் அட்டாச்ட் ஹியர் தேன் ஹியர். இப்போ இங்கே இந்த பென்சீன் ரிங்குள்ளே இருக்க இந்த பை எலக்ட்ரான்ஸ் டீலோக்கலைஸ் ஆகிறதுனால எனக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து ஆட் ஆகுது. புரியுதா? பட் இங்கே அப்படி கிடையாது, எலக்ட்ரான் டொனேட். ஃபினாலுக்கும் அப்படி தான், ஃபினால் இஸ் ஆல்சோ an எலக்ட்ரான் டொனேட். பட் இதே இடத்துல NO2 இருந்ததுன்னா NO2 ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் இது எல்லாமே என்ன குரூப், டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஸோ டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் இருந்தால் எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனில் வந்து ஆட் ஆகும், மெட்டா பொசிஷன். புரியுதா? நாட் இன் ஆர்த்தோ அண்ட் பேரா. ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் அமீன், அப்புறம் ஹாலஜன்ஸ், அப்புறம் ஃபீனால், அதாவது உன்னோட OH, இவங்கெல்லாம் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இந்த குரூப்ஸ்லாம் ஈவன் ஈத்தர்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆக்ட் ஆஸ் அன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். புரியுதா? ஸோ நான் சொன்னது புரியலன்னா திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி நோட் டவுன் வாட் எவர் ஐ டோல்டு, ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயே ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்கிறதுக்கு ரீசன் இட் இஸ் அன் ஆக்டிவேட்டிங் குரூப், ஆர்த்தோ பேரா டிரெக்டர், அண்ட் ஸோ electrophile gets easily attached. Next, CH3CONH2 is a weaker base than CH3CH2NH2. இதுதான் CH3CONH2. இதை விட இட்ஸ் a weaker base. பேசிக் கேரக்டர் இவனுக்கு கம்மியாக இருக்குது, CH3CH2NH2க்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசன் என்ன இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, CH3CONH2ல there is resonance. There is what? Resonance. ஒரு பேஸுங்கிறது என்னது, லோன் பேர் டோனார்ஸ். யாருக்கு எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக, எந்த அமீன்னால எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக டொனேட் பண்ண முடியுதோ, எந்த அமீனில் இருக்க நைட்ரஜனால லோன் பேர் அதிகமாக ஃபாஸ்ட்டாக டொனேட் பண்ண முடியுதோ அவங்க தான் ஸ்ட்ராங்கர் பேஸ். அதுபடி பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்போ இந்த NH2ஓட அட்டாச் ஆகிருக்கிறது என்ன குரூப்பு, இத்தாயில் குரூப், விச் இஸ் அன் எலக்ட்ரான் டொனேட்டிங் +I குரூப். கரெக்டாக? அப்போ இன்னும் நிறையா எலக்ட்ரான் டென்சிட்டி நைட்ரஜனில் ஜாஸ்தியாகும். அப்போ இவங்களோட பேசிக் கேரக்டர் இன்னும் ஃபாஸ்ட்டாக டொனேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவன் டொனேட்டர் தான், லூயிஸ் பேஸ் தான். பட் இப்போ எலக்ட்ரான் டொனேட்டர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களால எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, இவனோட லோன் பேர் ரெசனன்ஸ்குள்ளே போனனால இட்ஸ் அவைலபிலிட்டி ஃபார் டொனேஷன் இஸ் வெரி வெரி லெஸ். அதனால அதோட பேசிக் கேரக்டர் கம்மி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இப்போ இவனையும் இஃப் யூ கம்பேர் பிட்வீன் அனிலின், இப்போ யாரை கம்பேர் பண்ணுற, அனிலின் கம்பேர் பண்ணுறேன்னா அனிலின் வந்து லெஸ் பேசிக். ஏன்னா அனிலினோட லோன் பேரும் ரெசனன்ஸ்குள்ளே போகும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது அல்கைல் அமைன்ஸை விட அரைல் அமீன்ஸ்க்கு பேசிக் கேரக்டர் கம்மியாக இருக்கும். புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பேசிக் கேரக்டர் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். சேம் திங் வி ஆர் சீயிங். லோன் பேர் டொனேஷன் பற்றி பேசுகிறதா என்னதுன்னா பேசிக் கேரக்டர். தட் இஸ் வாட் இஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். ஓகே, நவ் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எலக்ட்ரான் டென்சிட்டி நைட்ரஜன் ஆட்டம் மேலே இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் போது எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்போ என்ன குரூப் இருந்தால் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் நைட்ரஜன் ஆட்டம்? அல்கைல் குரூப் நிறைய அட்டாச் ஆக. ஏன்னா அல்கைல் குரூப்லாம் என்ன குரூப்பு? +I குரூப்ஸ், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். அப்போ அவங்க நிறைய அட்டாச் ஆக எனக்கு நைட்ரஜனோட எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி என்ன ஆகிட்டே வரும்? அதிகமாகிட்டே வரும். புரியுதா? ஸோ ஆஸ் பர் தட் நவ் இஃப் யூ சி ஹியர், எனக்கு 3 அமீன் இருக்குது. டெர்ஷரி அமீனில் 3 சைடு 3 அல்கைல் குரூப் இருக்கும். அப்போ இந்த நைட்ரஜன் மேலே இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி, ஈஸியாக டொனேட் பண்ணுவாங்க. அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செகண்டரி அமீன், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிரைமரி அமீன். அப்போ இவங்களெல்லாம் விட லெஸ் பேசிக் தான் யார்? அமோனியா. பட் இது என்ன ஃபேஸில்? கேஷியஸ் ஃபேஸில். பட் aqueous ஃபேஸில் ஹைட்ரஜன் பாண்டிங் வில் பி வாட்டர் இருக்கும் இல்லையா? வாட்டரில் ஹைட்ரஜன் பாண்டிங் will be one of the major reason. இங்கே that also plays some role here. புரியுதா? ஸோ அதனால என்ன ஆகிடும்னா there will be a slight changes here. Solvation effect, hydrogen bonding இதெல்லாம் will be one of the reasons. So because of this, aqueous mediumல there will be a slight fluctuation. Let's see what it is. So overall order of basic strength in aqueous phase, எனக்கு மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸில் இதுதான் ஆர்டர் 2, 1, 3. அமோனியா ரெண்டுலேயுமே லீஸ்ட், நோ டவுட் அபவுட் இட். பட் இதில் வந்து உங்களுக்கு செகண்டரி அமீன் வந்து அதாவது மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அமீனோட ஆர்டர் 2, 1, 3 அமோனியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அமீனோட ஆர்டர் 2, 3, 1 அண்ட் தென் அமோனியா. இது வந்து இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட். இதுக்கு ரீசன் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் வி கோயிங் டு சி? அமோனியா இஸ் மோர் பேசிக் தென் அனிலின். ஏன் புரியுதா? இங்கே இது என்னன்னா அமோனியா வந்து லீஸ்ட் பேசிக் தென் ஆல் அமீன், பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எல்லாரையும் விட லீஸ்ட். ஆனால் அந்த அமோனியாவை விட ஒருத்தர் லீஸ்ட் யார் அப்படின்னா அனிலின். அனிலின் இஸ் லீஸ்ட் பேசிக். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. அப்போ இதுதான் ரிசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அனிலின் இம்பார்ட்டன்ட். யூ கேன் ட்ரா இட் அவுட் அண்ட் சி. அப்படி வரையும் போது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது, பேரா பொசிஷனில் எகெயின் ஆர்த்தோ பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது. அதனால தான் இது என்ன குரூப்னு சொல்கிறோம்? ஆர்த்தோ பைரா டிரெக்டிங் குரூப். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஐ ஹவ் டோல்ட் திஸ் ஆல்ரெடி. த சேம் திங் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் ஹியர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் பேசிக் ஸ்ட்ரென்த். இதான் கொஸ்டின் ஆஸ்ட். கொடுத்துருக்கிறது 3மே அனிலின் தான். ஸோ எங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கோ அங்கே பேசிக் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன ஆகும்? நம்மளுக்கு அதிகமாகும். கரெக்டாக இல்லைங்களா? ஓகே, ஆஸ் பர் தட் நவ் இஃப் யூ சி ஹியர், திஸ் இஸ் 1 அமீன். இப்போ இங்கே என்ன குரூப் அட்டாச் இருக்குது? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் +H+I. இது வந்து இண்டக்டிவ் எஃபெக்டும் இருக்கும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கும். பட் எது டாமினேட்டிங் ஃபேக்டர்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வில் பி த டாமினேட்டிங் ஃபேக்டர். அது மாதிரி NO2 வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங், இண்டக்டிவ் எஃபெக்ட் படி அது ஒரு -I குரூப், மீசோமெரிக் எஃபெக்ட் படி அது ஒரு -M குரூப். அப்போ அப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங், இது எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ யாருக்கு பேசிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலையே? இவனுக்கு தான். ஏன்னா basic character increases when electron donating groups more. Acidic character increases when you have an electron withdrawing group. Basic character increases when you have electron donating group. புரியுதா? அப்போ as per that here you have an electron donating group. So this is more basic. So he has a friend but he has got an enemy. He has got no one. புரியுதா? அப்போ இவன் will come here. இது ஏன் எனிமின்னு சொல்கிறாங்க? ஏன்னா இது பேசிக் கேரக்டர் என்ன பண்ணிவிடும்? டிக்ரீஸ் பண்ணிவிடும். அப்போ இவன் ஒரு எனிமி. அப்போ எனிமி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேசிக் கேரக்டர் வில் பிகம் வெரி வெரி லெஸ். கிளியர்? ஸோ திஸ் வில் பி த ஃபைனல் ஆர்டர் ஹியர். ஓகே, டன். லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் பேசிக் கேரக்டர் இன் aqueous சொல்யூஷன். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். என்னது? வாட் ஹேவ் யூ சீன் ஹியர்? நல்லா பார்த்து சொல்லுங்கள். எத்தில் அமீன், அதில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தில் அமீனில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரியில் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த பேசிக் கேரக்டர் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பார்த்தோம்? மித்தைல் அமீனுக்கு 2, 1, 3 பார்த்தோமா? எஸ், சி ஹியர். ஸோ மித்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அமீனுக்கு 2, 1, 3. இத்தைல் சப்ஸ்டிடியூட்டட் அமீன்ஸ்க்கு 2, 3, 1. அதாவது செகண்டரி டெர்ஷரி அட் லாஸ்ட் இஸ் ப்ரைமரி. கரெக்டாமா? அப்போ இங்கே என்ன வரும்? செகண்டரி, இது செகண்டரி அமீன். கரெக்ட்? ஸோ செகண்டரி, tertiary, at last is your primary. அப்போ இங்கே secondary, tertiary, at last will be primary. அவ்வளோதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறீங்க.
நான் எல்லா ஒன் ஷாட் வீடியோஸ்லையுமே அங்கங்கே 1 or 2 previous year questions or the major discussion in the one shot videos will be based on the previous year questions only. சரிங்களா? So you can go through those videos, it will be very useful. Okay, now next, give a simple chemical test to distinguish between the following pairs of compounds. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அரைல் அமீன் தான், பட் இது வந்து பிரைமரி அமீன், இது வந்து செகண்டரி அமீன். ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் திஸ் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் யூஸ் ஆஃப் த கார்பைல் அமைன் டெஸ்ட் ஹியர். என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணலாம்? கார்பைல் அமைன் டெஸ்ட். ஸோ கார்பைல் அமைன் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் as a test for what அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ். செகண்டரி டெர்ஷரி அமீன்ஸ் do not show this reaction. பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன்ஸ்க்கு நடுவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீ என்ன டெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம்? கார்பைல் அமைன் டெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் யோர் கார்பைல்? இப்போ ரியாக்ஷன் வச்சு நீங்கள் சொல்லலாம் கார்பைல் அமீன், கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு அமீன் கண்டிப்பாக இருக்கும். கார்பைல் இடத்துல தான் நீ என்ன யூஸ் பண்ணுறேன்னா குளோரோஃபார்ம் இந்த presence ஆஃப் KOH. கார்பீன் ஃபார்ம் ஆகும். மெக்கானிசம் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பீன். கார்பீன் வச்சு தான் ரியாக்ஷன் வில் ப்ரொசீட். பட் எனிவே நவ் வீல் சி த ஃபைனல் பார்ட். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது how the reaction, where do we use. So RNH2 வந்து it will produce isocyanate, alkyl isocyanate, majorly primary amines மட்டும்தான். அப்போ இது மித்தைல், இத்தைல், ப்ரோப்பைல் ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஸோ isocyanate will be formed here. இந்த isocyanate வந்து foul smelling substance. அப்போது எனக்கு இருக்கிறது primary amine இருந்தீங்கன்னா as soon as you add chloroform in the presence of base you will get a foul smelling gas. Suppose secondary or tertiary amina இருந்ததுன்னா they do not answer this test. அப்போ நீ அப்படியே வைண்ட் அப் பண்ணிட்டு அடுத்த கதைக்கு போகலாம். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரைமரி அமீன் கிடையாது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இங்கே. புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ரெண்டு பிரைமரி அமீனுமே, அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன் அண்ட் அரோமேட்டிக் பிரைமரி அமீன். அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன்னா யாரு? C6H5NH2 is an aromatic primary amine. இப்போ CH3NH2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது அலிஃபேட்டிக். அப்போ இதில் வந்து எத்தைல், ப்ரோப்பைல் என்ன வேணால் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நீங்கள். புரியுதா? ஓகே நெக்ஸ்ட், write structures of main products when aniline reacts with bromine water and aniline reacts with pyridine, aniline reacts with HCl. These are the reactions. Okay, so we'll see one by one. So first, aniline reacts with bromine water. So என்ன ரியாக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே சொல்லுங்க. I'll write it here. When this aniline reacts with bromine water, NH2 இருக்கு, bromine, phenol bromine waterோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் கிடைக்கும்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இதையும் அங்கேயும் அதே தான், ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூட்டட். Br பிளஸ் தான் என்னோட எலக்ட்ரோஃபைல். அப்போ NH2 இங்கே இருக்கும், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் எனக்கு யார் அட்டாச் ஆயிருப்பாங்க? புரோமின். சிமிலர்லி பிரிடினோட ரியாக்ஷன் CH3 அசிடிக் ஆன்ஹைட்ரோட ரியாக்ட் ஆனால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டினேன். வேர் இஸ் த ரியாக்ஷன்? ஓகே, நான் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது, நான் இங்கேயே சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட ஸோ என்ன எடுத்திருந்தாங்க? தே ஹாவ் டேக்கன் யோர் அனிலீன். இந்த அனிலீனை ஆசிட் ஆன்ஹைட்ரைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் என்ன ட்ரீட் பண்ணியிருந்தாங்க? தே ஹாவ் ட்ரீட்டட் வித் அ பிரிடின். இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின், கரெக்ட்? ஸோ CH3C இதுதான் இருக்கும். ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு சொன்ன சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் லோன் பேர் வில் கோ அண்ட் அட்டாக் ஹியர். அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னா இன்னொரு பாண்ட் பிரேக் ஆகிடும். அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை வாங்கிட்டு வெளியில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? யூ வில் ஹேவ் நைட்ரஜன், அது கூட 2 ஹைட்ரஜன், C டபுள் பாண்டட் O CH3 இருக்கும். இந்த நைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிவிடும்? இங்கே எலக்ட்ரானை கொடுத்துரும். கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? யூ வில் கெட் NH C டபுள் பாண்டட் O CH3 யூ வில் கெட். எஸ் ஆர் நோ? ப்ளஸ் இங்கேருந்து போன ஒரு H ப்ளஸ், இங்கேருந்து போன CH3 COO மைனஸ், ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? CH3 COO H. இதுதான் ஃபைனல். அதே மாதிரி the same NH2 when it reacts with HCl என்ன கண்ணா நடக்கும்? இது பேஸ், இது ஆசிட். இது H ப்ளஸ் அயான் இருக்குமா? H ப்ளஸ் அயான் will get attracted here. ஆரோ இப்படி போடணும். எப்போவுமே எலக்ட்ரானோட மூமெண்ட்டை தான் காட்டணும். இந்த எலக்ட்ரான் தான் இதோட பாண்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவீங்க? NH3 ப்ளஸ், கரெக்டு, Cl மைனஸ், அவ்வளோதான். திஸ் வில் பி த ஃபைனல் ப்ராடக்ட். இது இன்னொரு ரியாக்ஷன் HClோட என்ன நடக்கும்னு கேட்டிருந்தாங்க, அதையும் இங்கேயே சொல்லிட்டேன். அப்போ தீஸ் ஆர் த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஹியர்.
மூணுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் பாய்லிங் பாயிண்ட். பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆல்கஹால் வில் ஹாவ் அ கிரேட்டர் பாய்லிங் பாயிண்ட் தேன் அமீன் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் ஹைட்ரஜன் பாண்டிங். அமோனியாலையும் ஹைட்ரஜன் பாண்டிங் உண்டு, அப்போ அமீன்லேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் உண்டு. பட் அதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன், நைட்ரஜனோட அட்டாச் ஆக ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C2RNH2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ இன்னொரு RNH2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்டையும் 2 ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இந்த நைட்ரஜன் will get attached by this hydrogen, இந்த நைட்ரஜன் will get attached by, ஏன்னா இப்போ இங்கே இதுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், இதுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதே மாதிரி இங்கே பார்ஷியல் நெகட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ அட்ராக்ஷன் இப்படி மாறி மாறி நடக்கும். அப்போ ரொம்ப ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கணும்னா ஹைட்ரஜன் இருக்கணும். எஸ்பெஷலி தட் should be attached to your nitrogen or oxygen or fluorine. கரெக்டா? டெர்ஷியரி அமீனில் எனக்கு எப்படி இருக்கும்? டெர்ஷியரி அமீன் NCH3CH3 தான் இருக்கும். அப்போ there is no hydrogen attached to a nitrogen. So here hydrogen bonding will not be there. So this fellow will have the least boiling point. அப்போ 1, 2, 3ல order 2, 1, 3 இதான் order. Give a simple chemical test to distinguish between them. நம்ம primary amine secondary tertiary இருந்து எப்படி differentiate பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். பட் secondary and tertiary amine எப்படி differentiate பண்ணுறது? இப்போ isocyanate test வந்து யார் ஆன்சர் பண்ண மாட்டாங்க? உங்களோட, அதாவது கார்பைலமைன் ரியாக்ஷனோட இன்னொரு நேம் ஐசோசைனைட் டெஸ்ட். ஐசோசைனைட் டெஸ்ட்டுக்கு பிரைமரி ஆன்சர் பண்ணும், செகண்டரி டெர்ஷரி ரெண்டுமே ஆன்சர் பண்ணாது. அப்போ ஹவு டு ஐ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி? ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ வாட் டு யூ மீன் பை ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்? வாட் இஸ் அ ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்? பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைட் இஸ் கால்ட் as ஹின்ஸ்பர்க். HINSBERG, ஹின்ஸ்பர்க். ஸோ அது யாரு? பென்சீன் சல்ஃபோனைல் குளோரைடு, S double bonded O double bonded O Cl. சரியா? இப்போ இதை வந்து நீ ஒரு செகண்டரி அமீனோட ட்ரீட் பண்ணினா CH3 twice NH இருக்காங்களா, இந்த ஹெச்சும் Cலும் வெளியில் போயிட்டு எனக்கு இட் வில் ரியாக்ட், ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகி இட் வில் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் S double bonded O double bonded O NCH3. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த Cலும் H வெளியில் போயிட்டு எனக்கு என்ன இருக்கும்? NCH3 twice இங்கே ஃபார்ம் ஆகும். பட் திஸ் ரியாக்ஷன் வில் நாட் ஹேப்பன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்? டெர்ஷரி அமீன்ஸ். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? புரியுதாப்பா எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ இதில் வந்து நம்மளால் செகண்டரி அமீனியும் டெர்ஷரி அமீனியும் இதை வச்சு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்கலி சால்யூபிள் இது. பட் உன்னோட டெர்ஷரி அமீன் வந்து will not react at all with the Hinsberg reagent. இல்லைனா hydrolysis நடக்க ஆரம்பிச்சிடும் when you add base. Okay. Next, reaction with nitrous acid. So it's a good reaction. Okay, but in this reaction there has been a small confusion. What is the confusion, ma'am? ஒன்றும் இல்லை, நான் இந்த ரியாக்ஷன் இங்கே திரும்ப எழுதுறேன் so that it will be clear for you. ஒரு அமீன் எடுத்து HNO2 ஓட ட்ரீட் பண்ணுற, இந்த presence of NaNO2 HCl ஓட ட்ரீட் பண்ணும்போது diazonium reaction என்ன ஃபார்ம் பண்ணும்? RN2 plus Cl minus ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? when this is treated with water ஹைட்ரலைஸ் ஆகிடுவாங்க, N2 கிளாஸ் வெளியில் போயிட்டு ROH plus N2 plus HCl ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. இதுதான் ஃபைனல் ரியாக்ஷன். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த டயசோனியம் சால்ட்டோட நீ வாட்டர் போட்டினா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அல்கைல் ஹாலஜன் HCl போட்டினா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி the product that is being formed will be different. இது டயசோனியம் ரியாக்ஷன்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு இது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது வரைக்கும் மட்டும்தான் தெரியணும். முக்கியமாக திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டெஸ்ட். என்ன அப்படின்னா, nitrous acid test is used to distinguish between primary, secondary and tertiary amines. Is that clear? இதில் primary aliphatic amines மட்டும்தான் யாரோட ரியாக்ட் ஆவாங்க? என்னோட HNO2 in the presence of mineral acid போட்டிங்கன்னா it will react NaNO2. புரியுதா? செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமீன்ஸ் டோன்ட் ரியாக்ட். அதே மாதிரி உங்களோட பென்சீல் அமீன் இருக்கு இல்லையா, அரோமேட்டிக் அமீன்ஸ், இட் கேன் ரியாக்ட் வித் டயோசோனியம் சால்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர் 273 கெல்வின், ஆல்மோஸ்ட் 0 டிகிரி செல்சியஸில் அவங்க ரியாக்ட் ஆவாங்க. பட் இந்த விஷயத்தை யார் பண்ண மாட்டாங்க? பிரைமரி அமீன் பண்ண மாட்டாங்க. அப்போ யூ கேன் ஆல்சோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. அலிஃபேட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீனுக்கு நடுவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட். கிளியர்? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட் அமீன்ஸில். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆல் மேஜர் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஆல் தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெல்லாம் முடியுமோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இங்கே சொல்லிக் கொடுத்த லாஜிக் வச்சு வாட் ஐ வாண்டட் யூ டு டூ,
டேக் அவுட் யுவர் புக்ஸ், ஸ்டார்ட் சால்விங் த கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிற ரியாக்ஷன்ஸ்லாம் வெரி ஈஸி ரியாக்ஷன்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்தாலே. புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் த கிரேட் செஷன் டுடே. Yes guys, so for the next session we'll put biomolecules also. I'll try to solve some previous year questions if we have time before your examination. Is that clear? Thank you all of you guys for the great session. Bye bye.